श्रीगुरुभ्यो नमः। यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नमः पार्वतीपतये हर हर महादेव। தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இந்த பாரத தேசம் புண்ணிய தேசம் என்கிற இந்த விஷயமானது அனைவருக்கும் பிரசித்தமான விஷயம். அதிலும் நமது சென்னையை பற்றி சொல்லும் பொழுது தர்மமிகு சென்னை என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். தர்மமிகு சென்னை, தர்மமிகு சென்னை கந்த கோட்டந்தனில் என்று கந்த கோட்டத்தை குறிப்பிடும் பொழுது சொல்கிறார். இந்த சென்னையில் நிறைய மகான்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு இடம். சமயத்தை பற்றிய விஷயங்களை நிறைய மகான்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த சென்னை. அந்த சென்னையில் பல பெரியோர்கள் நமக்கு பல விஷயங்களை உபதேசம் செய்யக்கூடிய அந்த விதத்தில் இன்றைய தினம் சிருங்கேரி ஆச்சாரியர்கள் அவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடும் அதேபோல் உபதேசத்தோடும் வழிகாட்டுதலோடும் கூட இந்த எண்மர் போற்றும் எண் குணத்தான் அந்த தலைப்பினை முக்கியமாக வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்படுகிறது. அதில் பர்த்ருஹரி என்பவர் சாகித்ய சங்கீத கலா விஹீனஹ சாக்ஷாத் பசுஹு புச்ச விஷானஹீனஹ என்று பர்த்ருஹரி என்பவர் குறிப்பிடுகிறார். மனிதன் என்று இருந்தால் அவருக்கு சங்கீத ஞானம் இருக்க வேண்டும். வெறும் சங்கீத ஞானம் இருந்தால் மட்டும் போராது, சாகித்ய அறிவும் இருக்க வேண்டும். சாகித்யம் என்றால் இலக்கியம், இலக்கியங்களை ரசிக்கக்கூடிய தன்மை. சாகித்ய கலா, சங்கீத கலா, இந்த இரண்டு கலைகள் இல்லையெனில் அந்த மனிதன் பசுமாட்டிற்கு ஒப்பானவன். சாகித்ய சங்கீத கலா விஹீனன் சாக்ஷாத் பசுஹு. பசுமாட்டிற்கு எவ்வாறு இரண்டு கொம்புகள் முக்கியமானதோ அதேபோல் மனிதர்களுக்கு இலக்கியத்தையும் ரசிக்க தெரிய வேண்டும், அதேபோல் சங்கீதத்தையும் ரசிக்க தெரிய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதனை ஒட்டியோ என்னமோ தெரியவில்லை, பெரியவர்களுடைய ஒரு அனுகிரகத்தினால் ஒரு வழிகாட்டுதலின் பேராக இந்த நிகழ்ச்சிகளில் இரண்டாவது பாகத்தில் சங்கீத நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அந்த சங்கீத நிகழ்ச்சியில் எந்த விஷயங்களை எல்லாம் மையமாக கொண்டு அவர்கள் பாட இருக்கிறார்களோ அந்த சாகித்யம், அந்த கிருதி, அதனுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல் பாதியில் பொருள் தொடர்பான ஒரு சொற்பொழிவும், இரண்டாவது பாதியில் இசைக்கச்சேரி என்று அந்த பர்த்ருஹரியினுடைய வாக்கியத்தை மனதிற்கொண்டு அமைக்கப்பட்டது போல் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் இந்த அனைத்து நாட்களிலேயும் நடைபெறக்கூடிய விஷயத்தில் மைய விஷயமாக எண்மர் போற்றும் எண் குணத்தான். 8 மகான்கள், அந்த 8 மகான்களால் போற்றப்படக்கூடிய எண் குணத்தான், 8 குணங்களையுடைய சிவபெருமான். அதில் நம்ம இந்து மதம் சனாதன மதம்னு பார்க்கும் பொழுது யாருக்கும் இந்து மக்களுக்கோ சனாதன மக்களுக்கோ தர்மத்தை சொல்லித்தரணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் தர்மங்களை தான் நம்ம அனுசரிச்சுட்டு தான் வரும். ஆனால் ஒரு சிரமம் என்னன்னா, நிறைய தர்மங்கள் இருக்கு. நிறைய தர்மங்கள் இருக்கும்பொழுது சமயத்தில் ஒரு தெளிவு வராமல் போயிடுறது. ஒருவருடைய தர்மத்தை மற்றொருவர் தவறாக புரிந்து கொள்வது, ஒருவருடைய சித்தாந்தத்தை மற்றொருவர் தவறாக புரிந்து கொள்வது, ஒருவருடைய மொழியை பிறர் தவறாக புரிந்து கொள்வது, இது போன்ற பல சிக்கல்கள். இந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு உபன்யாசமானது அடிக்கடி நடைபெற வேண்டும். அப்போ நமக்கு ஓரளவுக்கு அந்த குழப்பமானது நமக்கு நீங்கும். என்ன அப்படின்னா, அதுக்கு நிறைய மகான்கள் பண்ணியிருக்காங்க, நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை, திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்கணும். நம்ம தர்ம மார்க்கம் பார்த்தீங்கன்னா வேதங்களை அடிப்படையாக கொண்டு, வேதங்களை மட்டுமே பிரமாணமாக கொண்டு
வேதங்களை தவிர வேற எதுவுமே பிரமாணம் இல்லை என்றவாறு ஒரு சில சம்பிரதாயம். அப்படி ஒரு சம்பிரதாயம் அது வேத நெறி. வேதத்தை மட்டுமே மையமாக கொண்டிருக்கக்கூடிய நெறி வேத நெறி அப்படின்னு பேர். அதில் என்ன பண்ணுவார்கள், என்ன செய்வார்கள் அப்படின்னா, வேதோ நித்தியம் அதீயதாம், சங்கர பகவத்பாதருடைய வாக்கியம், வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்ம ஸ்வனுஷ்டீயதாம். ஏன்னா குருநாதர் காப்பாற்றுவார்னும் பொழுது எல்லா குருநாதர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். அதில் சங்கர பகவத்பாதர் அவரும் ஒரு பெரிய குருநாதர். அவருடைய உபதேசம் வேதோ நித்தியம் அதீயதாம். இந்த வேத நெறினா அவருடைய வேலை என்னன்னா, வேதத்தை படிக்கணும். 7 வயது 8 வயது ஆயிடுச்சுன்னா உபநயனமாகி வேதத்தை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். வேற ஒன்றுமே தெரியும். வேதத்தினுடைய பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற இது 2வது. முதல்ல வேதத்தை அப்படியே ஒரு 8 வருஷம், அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அது ஒரு சில வருஷங்கள். அதன் பின்பு அந்த வேதத்தினுடைய என்னென்ன கர்மாக்கள், அதுக்கெல்லாம் கர்மான்னு பேர். கர்மானா வேதங்களில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யாகங்களுக்கு கர்மான்னு பேர். கர்மான்ற வார்த்தைக்கு செயல், தொழில் என்றுதான் பொதுவான சொல்லாக இருந்தாலும் கூட வேதங்களில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யாகங்களுக்கு கர்மான்றது முக்கிய பெயர். யாகம் பண்ணணும், பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி. புண்ணியம் இருக்கிற வரைக்கும் சொர்க்க லோகத்தில் இருக்கலாம். புண்ணியம் தீர்ந்துருச்சுன்னா திருப்பி இந்த லோகத்தில் வரணும். இப்படி ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் வேத நெறி. அதை போஷிக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம்னா மீமாம்சான்னு ஒரு சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் அந்த வேதங்களில் வரக்கூடிய சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்காக நிறைய விஷயங்கள்லாம் யோசிச்சிருக்கார். அதுக்கு மீமாம்சா சாஸ்திரம்னு பேர். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு மார்க்கம், இது கர்ம மார்க்கம். இன்னொரு ஒரு மார்க்கம் இருக்குது, அந்த மார்க்கம் உபாசனா மார்க்கம்னு பேர். இந்த கர்ம மார்க்கத்தில் பார்த்தோம்னா தெய்வங்களுக்கு உருவம் தேவைன்றது தேவையில்லை. நமக்கு இருப்பது போலவே கை கால் கண் இதெல்லாம் இருக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. இல்லை, கிடையவே கிடையாது. தெய்வம்னா எது அப்படின்னு அந்த சம்பிரதாயத்தில் நாம் பார்த்தோம்னா, வேத மந்திரமே தான், வேத ஒலி காதில் விழறது இல்லையா, அதுதான் தெய்வம். அதை தவிர வடிவத்தோடு ஒரு தெய்வம்னா தேவையில்லைன்ற மாதிரியான சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயம். யாகங்கள் பண்ணணும், இதே தான் அனுஷ்டானம். இன்றைய தினமும் அது போன்ற பெரியவர்கள்லாம் இருக்காங்க. அப்படி யாரா இருக்காங்களா? இன்றைக்கும் இருக்காங்க. அங்கங்கே எங்கேயாவது யாரும் தெரியாத இடத்துல வேதம் அத்தியனம் பண்ணிட்டு யாகம் பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு சம்பிரதாயம். அடுத்த மார்க்கம் உபாசனா மார்க்கம். உபாசனா மார்க்கம்னு பார்க்கும்பொழுது அந்த மார்க்கத்தில் தெய்வத்திற்கு உருவம் உண்டு. தெய்வத்திற்கு நமக்கு இருப்பது போல் உருவம் உண்டு. ஆனால் நம்மை காட்டிலேயும் சிறந்த உருவம். நமக்கு 2 கைனா அவளுக்கு 4 கை 6 கை 8 கை 10 கை 12 கை போயிட்டே இருக்கும். நமக்கு ஒரு சிரஸ்னா அவளுக்கு நிறைய தலை இருக்கும். இப்படி நம்ம காட்டிலையும் தெய்வாம்சமே தனி. ஆலயங்களில், பழைய ஆலயங்களில் இருக்கக்கூடிய உருவங்களை பார்த்தோம்னா அந்த தெய்வங்களுக்கு காது போட்டிருப்பான். அந்த காது நம்ம காது மாதிரியே இருக்காது, நம்ம காது மாதிரி இருக்கவே இருக்காது. அப்போ அது தெய்வத்திற்குன்னு இருக்கக்கூடிய ஒரு லட்சணம். நம்ம மாதிரி இருக்குமே தவிர நாமே கிடையாது. எல்லாமே தனித்தனி. அவர்களுக்கு இருக்கக்கூடிய குண்டலம் பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரனுக்கு மகர குண்டலம்னு பேர். ஒரு முதலையை எடுத்து காதில் யாராவது தரிச்சுட்டு இருப்பாளா? ஒரு பக்கம் மகர குண்டலம் இருக்கும், ஒரு பக்கம் குழைக்காதுன்னு தொள்ளக்காதுன்னு ஒரு பெருசாக போட்டுருப்பான். அது அம்பாளுடைய பக்கம் அந்த காது, பரமேஸ்வரன் பக்கம் இந்த மகர குண்டலம். இதெல்லாம் மனுஷன் தரிக்க முடியுமா? எதுக்கு சொல்கிறேன்னா, தெய்வத்திற்கு இருக்கக்கூடிய தனியான அமைப்பு. இப்படி இந்த 2வது சொல்லக்கூடிய உபாசனா மார்க்கத்தில் தெய்வத்திற்கு, எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனியான வடிவம் உண்டு. அவர்களுக்கு தனித்தனியான மந்திரங்கள், அவர்களுக்கு தனித்தனியான உபாசனா மார்க்கங்கள் எல்லாம் தனி. இது மட்டும் இல்லை, சித்தாந்தமும் தனி. இந்த மீமாம்சா வைதிகமான சுத்த வைதிக நெறியில யாகம் செய்யணும், சொர்க்கம் போகணும், முடிஞ்சிட்டுனா திருப்பி வரணும், மறுபடியும் யாகம் பண்ணணும், மறுபடியும் சொர்க்கம் போகணும். இதுதான் உன்னுடைய கடமை, வேற கடமை கிடையாது. ஆனால் உபாசனா மார்க்கம் என்ன அப்படின்னா, தெய்வங்களுக்கு ஆசையோடு நாம் வழிபாடு செய்யணும். அந்த அன்பு, அந்த தெய்வத்தை பார்த்த மாத்திரத்தில் அந்த தெய்வத்தின் மேலே காதலாகி கசிந்து
கண்ணீர் மல்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி இதை பார்த்தோம்னா அப்படி ஒரு பக்தி வரணும். ஆனால் வெறும் பக்தி மட்டும் போதுமானது அல்ல, அதுக்கு ஒரு விதிமுறைகள், வழிமுறைக்கு உட்பட்ட பக்தி. பாரத தேசத்து மேலே எனக்கு தேசபக்தி இருக்குது. தேசபக்தி இருக்குன்னு இருக்கின்ற காரணத்தினால இஷ்டப்படி தேசபக்தி கூடாது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட தேசபக்தி. எனக்கு இந்த ஊரில் பக்தி இருக்குன்றதுனால இந்த ரோடை செப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் இஷ்டம் பர்மிஷன் வாங்கலாமா, செப் பண்ணிட ஆரம்பிக்கலாமா? கூடாது இல்லையா? ரோடை பெருக்கலாம், கோலமிடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இடிக்கிறதுக்கு ரைட்ஸ் நமக்கு கிடையாது. அந்த பக்தி விதிகளுக்கு உட்பட்ட பக்தியாக இருந்ததுன்னா அது உபாசனா மார்க்கம். அந்த உபாசனா மார்க்கத்தில் சித்தாந்தமும் இருக்கிறது. அந்தந்த தெய்வங்களுக்கு என்று ஒரு லோகம், வைகுண்டம்னு ஒரு லோகம், கைலாசம்னு ஒரு லோகம், கௌமாரம்னு ஒரு லோகம். அந்தந்த லோகத்திற்கு ஸ்வர்க்கத்துக்கு செல்வது போலவே இந்த உபாசனைகள் செய்தால் அந்தந்த லோகத்திற்கு செல்லலாம். இதோட நிற்காம மோட்சத்தை பற்றியும் பேசுகிறார். மோட்சத்தையும் எவ்வாறு, மோட்சம் என்றால் என்ன, அந்த மோட்ச நிலையை அடையக்கூடிய வழிகள் என்ன, இதெல்லாம் பேசக்கூடியது இந்த உபாசனா மார்க்கம். இந்த கர்ம மார்க்கத்தில் உங்களுக்கு மோட்சம் எல்லாம் கிடையாது. அந்த சொர்க்கத்தோட ரைட், சொர்க்கம் முடிஞ்சால் திருப்பி வரும். இந்த மார்க்கம் இருக்கு இல்லையா, உபாசனா மார்க்கம், கைலாசத்துக்கு போயாச்சுன்னு சொன்னால் திருப்பி வரணுன்ற கட்டாயம் இல்லை. வரமாட்டார், அவர் திருப்பி வரமாட்டார். வைகுண்டத்துக்கு போனால் திருப்பி வரமாட்டார். அம்பாளுக்கு உண்டான லோகத்துக்கு போனால் திருப்பி வரமாட்டார். இப்படி சொல்லக்கூடிய மதம். இந்த மதங்களை நிறைய மதங்கள் நமது பாரத தேசத்துக்கு 1-2 இல்லை, எக்கச்சக்கமான மதங்கள். அந்த மதங்களை சரி செய்து 6 மதங்கள், ஷண்மதங்கள் என்று முக்கியமான 6 மதங்கள், இந்த அருசமயம் என்று 6 சமயங்களை பற்றியான விஷயங்கள் நிறைய இடங்களில் வருகிறது. 6 சமயங்கள். இதற்கு ஒரு சித்தாந்தம், அதற்கு ஒரு சித்தாந்தமும் ஒன்று. சித்தாந்தம்னா என்ன அப்படின்னா, உலகத்தை பற்றியான தர்சனம். அடுத்த விஷயம் தர்சனம் வருது. தர்சனம்னா இன்றைய தினம் நாம் வேதாந்தம் அல்லது தத்துவ இயல் என்றெல்லாம் குறிப்பிடுகிறோம் இல்லை, ஃபிலாசபின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அடுத்தது வருது. அந்த தத்துவத்தில் வரும்பொழுது சைவமாக இருந்தாலும் சாக்தமாக இருந்தாலும் அவர்களது கண்ணோட்டத்தில் இந்த உலகம் எவ்வாறு இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றன, உயிர் என்பது தனியான ஒன்றா அல்லது இந்த பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்தால் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய ஒரு சக்தியா, இதெல்லாம் வருது. நாஸ்திகர் என்ன சொன்னார், உயிர்னு ஒன்று தனியாலாம் இல்லைப்பா, சில பொருள்லாம் ஒன்றா சேர்ந்தால் சக்தி தானாக வரும். எப்படி வருது அப்படின்னா, சில பொருள் ஒரு புளிப்பு சுவாவம் அல்லது இந்த கோமயம் இருக்குது, பசுஞ்சாணம், ரொம்ப நாள் யாரும் தொடாமல் வச்சுட்டோம்னா அதுலேருந்து என்ன ஆகிடுது, ஒரு பூச்சி வருது, ஒரு புழு உண்டாகிறது. கோமயாது விருஷ்டிகோ ஜாயதே, கோமயத்திலேருந்து தேள் உண்டாகும்னு ஒரு வாக்கியம் எடுக்கிறார். இது சில பொருள்கள் பஞ்சபூதங்களுடைய கலவையினால் ஒரு சக்தி தானாக வரும். அப்படி இந்த பஞ்சபூதங்கள் உடம்புல ஒன்று சேரும்போது உயிர்ன்றது வருது, செயல்படக்கூடிய சக்தி தானாக வருது. உயிர்னு ஒன்று தனியாக இல்லை அப்படின்றது நாஸ்திகர்களுடைய கொள்கை. இது லோகாயத்தர்கள்னு அவர்களுடைய கொள்கை. ஆனால் இந்த சித்தாந்தத்தில் வரும் பொழுது இவர்களுக்கு உயிர் என்பது தனி, உடம்புன்னா என்ன, இது எல்லாத்தையும் விளக்கக்கூடியது. நாம் இப்பொழுது உபாசனா மார்க்கம், உபாசனா மார்க்கத்திலேயே தத்துவத்தை பற்றியான விசாரங்கள் எல்லாம் வருகின்றன. இது ஒரு விஷயம். இதில் பக்தி மார்க்கம்னு இன்னொரு மார்க்கம். பக்தி மார்க்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய உதாரணம் கண்ணப்பர். சங்கர பகவத்பாதர் சிவானந்த லஹரியிலேயே அவரை குறிப்பிடுறார். மார்காவர்த்தித பாதுகா பசுபதேஹே அங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேவனம் புரரிபோஹோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷித மாம்ச சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் நகரோத்யஹோ வனச்சரஹா பக்தாவதம்சாயதே அப்படின்னு குறிப்பிடுறார். பக்தியினுடைய பெருமை என்னன்னா, இப்போ நாம் 2வது பார்த்துருக்கக்கூடிய உபாசனா மார்க்கத்தில் என்னென்ன விதிமுறைகள்லாம் நீங்கள் சொன்னீங்களோ, இந்த விதிமுறைகளை மீறினாலும் கூட பகவான் அப்படியே ஏற்றுக்கிறார் அப்படின்றது இந்த 3வது சொன்ன பக்தி மார்க்கம். என்னது, இந்த உபாசனா மார்க்கத்தில் சுவாமி ஆவாகனம் பண்ணணும்னா
அதற்கு கூர்ச்சம்னு ஒன்று போடுவா. நீங்கள் கும்பாபிஷேக காலங்களில் பார்த்துருக்கலாம். தர்பையில் அதை பண்ணி அந்த கூர்ச்சம்னு ஒன்று போட்டு சுவாமி ஆவாகனம் பண்ணுவாள். அது தர்பைக்கு லட்சணம்லாம் இருக்குது. இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும், லட்சணம் இருக்குது. இப்படிப்பட்ட கூர்ச்சம் பக்தியில் கண்ணப்பனுடைய செருப்பு கூர்ச்சமாக மாறிவிட்டான். கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணுறாருன்னா, காடுகளில் நடந்து நடந்து தேய்ந்து இருக்கக்கூடிய அவருடைய தேய்ந்த காலணிகள், மார்காவர்த்தித பாதுகா, சுவாமியினுடைய சிவலிங்கத்தினுடைய கண்ணில் ரத்தம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே வேறு என்ன பண்ணார், கதை தெரிஞ்சிருக்கும். அடையாளத்துக்காக காலை தூக்கி மேலே வச்சார். அந்த கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணு எங்கே இருக்குன்னு ஒரு கண்ணை பிடுங்கி சுவாமிக்கு வச்சுட்டார். ரெண்டாவது கண்ணை பிடுங்கி வைக்கணும், அடையாளம் தெரியாதுன்றதுக்காக என்ன பண்ணார், காலை எடுத்து கண்ணில் வைக்கிறார். அந்த காலில் பாதுகை இருக்கு. பாதுகை வழி நெடுக நடந்த பாதுகை. அந்த பாதுகை ஏற்று அவர் சிரஸ்ல வைக்கும் பொழுது சுவாமி என்ன நினைக்கிறாரா, இந்த உபாசனா மார்க்கத்தில் கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது கூர்ச்சம்லாம் பண்ணி போடுறா இல்லையா, அந்த கூர்ச்சத்தை தன் தலையில வைக்கிற மாதிரி சுவாமி நினைச்சுட்டாராம். மார்கா வர்த்தித பாதுகா பசுபதே அங்கஸ்ய கூர்ச்சாயத்தே. கும்பாபிஷேகத்தில் தீர்த்த சங்கிரகணம்னு ஒன்று பண்ணுவா. மந்திரம்லாம் சொல்லி கங்கா யமுனா ஜலத்தை கொண்டு வந்து அந்த கலசத்தில் நிரப்புவா. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவா. பெருமாள் கோவிலில் பார்த்தோன்னா காத்தால என்ன பண்ணுவா, கங்கை கொண்டு வர்றதுன்னு ஒரு பழக்கத்தை வச்சுட்டு கலசம் கொண்டு போய் கங்கை எடுத்துன்னு வருவாள். சிவாலயத்துலேயும் அது மாதிரி விகிதம் இருக்குது. இவர் என்ன பண்ணுறார், சுவாமி அபிஷேகம் பண்ணணும்னு அவருக்கு கையில் பாத்திரங்கள்லாம் இல்லை, எங்கேயோ போனார், வாயில் ஜலத்தை எடுத்துட்டார். அந்த ஜலத்தை சுவாமி மேலே கொப்பளிக்கிறார். அந்த கொப்பளிக்கக்கூடிய ஜலத்தை கங்காதி அபிஷேகம், ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணுறதாக நினைக்கிறாராம். கண்டூஷாம்பு நிஷேவனம் புரரிபோஹோ திவ்யாபிஷேகாயத்தே. நைவேத்திய விதின்னு ஆகமங்களில் பிரமாதமாக நைவேத்தியம் எப்படி ரெடி பண்ணணும்னு இருக்குது, ஸ்தாலி பாகம்லாம் இருக்குது. இவர் என்ன பண்ணார், சுவாமிக்கு கொடுக்கக்கூடியது ரசமாக இருக்கணும்னு அதை எடுத்து தான் கடிச்சிட்டு பாக்கிய சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறார். கிஞ்சித் பக்ஷித மாம்ச சேஷ கபலம். சுவாமி அது என்னவா நினச்சிருக்காரா, நவநைவேத்திய விதின்னு ஆகமத்தில் புதுசாக நைவேத்தியம் பண்ணணும், அறுவடை செய்த உடனேவே சுவாமிக்கு முதல்ல படைக்கணும் அப்படின்னு ஒரு பிரகரணம் இருக்குது. அப்படி பண்ணா மாதிரி சுவாமி நினைச்சாரா. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பகவத்பாதர் பதில் சொல்கிறாரு. உபாசனா மார்க்கங்களில் நீங்கள் விதிகளை அனுஷ்டானம் பண்ணீங்க, ஆனால் இந்த விதிகளெல்லாம் மீறினார் கண்ணப்பர். ஆனால் மனசில் ஒன்று இருந்தது, பக்தி இருந்தது. அந்த பக்தி ஒன்றுனால இந்த விதிகள்லாம் சிதிலமாயிடுத்து. சுவாமி எல்லாத்தையும் ஏற்றுண்டார்னார். இந்த மார்க்கத்துக்கு பக்தி மார்க்கம்னு பேர். ஆனால் நாமெல்லாம் பக்தி மார்க்க நாம் என்ன பண்ணுறோம்னா, கோவிலை உபாசனா மார்க்க முறைப்படி கோவிலை நிறுவி விட்டு பக்தி மார்க்க பிரகாரம் யார் வேணா உள்ளே போகலாமான்னு கேட்குறோம். அந்த பக்தி வந்துடுத்துன்னா கேட்கவே மாட்டான், அது தானாக நடந்துடும். கண்ணப்பர் யார்கிட்ட கேட்டார், சிவலிங்கத்துடைய கண்ணில் ஜலம் வருதுன்னு ரத்தம் வருதுன்னு யாரையா போய் கன்சல்ட் பண்ணாரான்னு. இப்படி இருக்கக்கூடிய மார்க்கம் உபாசனா மார்க்கம். இதை சொல்லும் பொழுது அப்போ உபாசனா மார்க்கத்தில் இருக்கவர்களுக்கு பக்தி இல்லையான்னு கேட்டால் இருக்கு. விதிகளுக்கு உட்பட்ட பக்தி அது வைத பக்தின்னு பேர். விதிகளுக்கு உட்படாத பக்தி அதுக்கு ராக பக்தின்னு பேர். இப்படி இத்தனை மார்க்கங்கள் நிறைய. அடுத்த மார்க்கம் யோக மார்க்கம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்ரீ ஸ்ரீவாலாம் வெறும் யோகம் மட்டும்தான். இந்த யோகத்தில் ஒரு 8 விதமான அங்கங்கள். இந்த பக்தி மார்க்கத்திலையும் உபாசனா மார்க்கத்திலையும் இறைவனை அடைவதற்கு 10 விதமான வழிகள் இருக்குன்னு சொல்றார். ஸ்ரவணம், கீர்த்தனம், சம்போஹோ, ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு 9 விதமான பக்தி. பரமேஸ்வரனை சுவாமியை அடையறதுக்கு அவருடைய பெருமைகளை கேட்கறது, அந்த பெருமையை நாம சொல்றது. ஸ்ரவணம், கீர்த்தனம், சுவாமியை நினைக்கிறது, ஸ்மரணம், பாதசேவனம், அவருக்கு பணிவிட பண்றது. அப்புற சுவாமிகள் செய்ததெல்லாம் அந்த வகையை சார்ந்தவை. அர்ச்சனம், சுவாமிக்கு பூஜை பண்றது. வந்தனம், கையினால வணங்குறது. தாஸ்யம், ஒண்ணுமே பண்றது இல்லை, நான் அவனுக்கு அடிமைன்ற ஒரு நினைப்போட நம்ம வேலையை பண்ணிட்டே இருக்கு. நிறைய பெரியவா அப்படி இருக்கா, அடிமை அடிமைன்னு சொல்லிட்டே இருப்பா, வேற ஒன்றும் பண்ண மாட்டான். அப்படி இருப்பவா தாஸ்யம். சக்கியம், சுவாமியை தன்னுடைய நண்பன் போல் நினைப்பது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அது போல் நடந்து கொண்டார். தாஸ்யத்துக்கு உதாரணம் அப்பரடிகள், சக்கியத்துக்கு உதாரணம் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆத்ம நிவேதனம்னு தன்னையே நிவேதனம் பண்றது மணிவாசக பெருமாள்.
இப்படி 9 விதமான பக்திகள். இது உபாசனா மார்க்கம். அது விதிகளுக்கு உட்பட்டது உபாசனா மார்க்கம், விதிகளுக்கு உட்படாதது பக்தி மார்க்கம். யோக மார்க்கம்னு இன்னொரு மார்க்கம். அடுத்தது தரிசனம், அது வேதாந்த மார்க்கம், முக்கியமாக அத்வைத வேதாந்தம். அத்வைத வேதாந்தப்படி பார்த்தால் ஒன்றுமே கிடையாது, அது வேற நிலை. அந்த நிலையை சங்கர பகவத்பாதால் போன்ற பெரியவர்கள்லாம் அதெல்லாம் ஸ்தாபனம் செய்தாலும் கூட நடைமுறையில் அவர் சொல்லலை. நடைமுறையில் வரும் பொழுது பாரமார்த்திக அத்வைத்தம், வியாபகாரிக அத்வைத்தம்னு பிரிச்சுட்டான். பரமார்த்தம் மேல்நிலையில் வேணால் அந்த நிலை இருக்கலாம்பா, அன்றாட நடைமுறையில் அதை நீ கொண்டு வரக்கூடாது. அன்றாட நிலையில் என்னென்னலாம் உலகத்தில் லோக விவகாரம் இருக்கோ அதை நீ அனுசரிக்கணும்னு தான் பெரியவா எல்லாரும் சொல்லியிருக்கான். இப்படி பல விஷயங்களை நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். இதில் ஒரு சித்தாந்தம், அத்வைத சித்தாந்தம் பிரகாரம் நாம் பார்த்தோம்னா பரமேஸ்வரனுக்கு குணமே கிடையாது, நிர்குணா, எந்த குணமும் அற்றவர். இது அத்வைத்தத்தில். இது நாம் ஒருத்தர் பேசும் பொழுதோ ஒரு சம்பிரதாயத்தை பார்க்கும் பொழுதோ அந்த ஒரு கிளாரிட்டியோடு நாம் பார்த்தோம்னா மனசில் குழப்பம் வராது. எல்லா சம்பிரதாயத்தையும் ரசிக்கிறதுக்கு நமக்கு தோணும். இது தெரியல, இந்த தெளிவு இல்லைன்னா என்ன ஆகும், மனசில் விகல்பங்கள்லாம் வர ஆரம்பிச்சோம். இப்படி நிர்குணமாக இருந்தாலும் கூட பரமேஸ்வரன் விவகார தசையில் வரும்பொழுது அவருக்கு எல்லா குணங்களும் உண்டு. எத்தனை குணங்கள் அப்படின்னா, முக்கியமாக சிவபெருமான் பரமேஸ்வரன்கிட்ட வரும்பொழுது 6 குணங்கள் அவருக்கு ஷாட்புண்ணிய பரிபூரிதாக 6 குணங்கள் இருக்குன்னு ஒரு சில இடங்கள்ல, 8 குணங்கள் இருக்குன்னு ஒரு சில இடங்கள்ல, அவ்யயானி தசைத்தானின்னு 10 குணங்கள் இருக்குன்னு, அப்படி அனந்த இதெல்லாம் பார்த்தார். அனந்த கல்யாண குண மண்டிதகான்னு எண்ணிலடங்காத குணங்களை உடையவர் பெருமான். அவருக்கு எண் குணத்தான், அதில் 8 பேர் போற்றக்கூடியவர்னு நமக்கு தலைப்பு எடுத்துருக்கா. நிறைய மகான்கள் நமக்கு தெரியும். இதில் இவர்கள் அனைவருமே நமக்கு குருமார்கள் தான். நமக்கு குருநாதர் காப்பாற்றுவார்ன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தலைப்பு. ஏன் குருநாதர் காப்பாற்றுவார் அப்படின்னா, குருநாதரால் தான் காப்பாற்ற முடியும். குருநாதர்னா நாம் தனியாக ஒரு ஸ்வரூபம், ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருப்பார்னு அப்படி நினைக்க வேண்டாம். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு அறிவிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த நிலையில் அந்த விஷயத்திற்கு அவர் தான் குரு. அப்படி நமக்கு வாசல் இப்படி போகிறோம், வழி தெரியலன்னு இப்போ வரும்போது கேட்டேன், இந்த ரூட்டில் வந்துட்டேன், எப்படி போகணும்னு கேட்டேன், இங்கே போய் ரைட்டில் திரும்புங்கன்னார். அவர் அந்த விஷயத்தில் ஒரு குருநாதர். அப்படி நமக்கு எத்தனையோ குருநாதர்கள், பார்க்கக்கூடிய எல்லா பட்சிகள், பறவைகள், இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கிறோம். அப்படி நமக்கு முக்கியமான சமய விஷயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு குருன்னு பேர். குருநாதர் காப்பாற்றுவார். இந்த குருநாதர்ன்ற பெயர் வந்தோம்னா ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. சில பேர் ஆண்களில் பெரியாண்டவர் பூஜைன்னு பண்ணுவாங்க. அந்த பெரியாண்டவருக்கு குருநாதர்னு ஒரு பேர். குருன்ற வார்த்தைக்கு பெரிய, நாதர்ன்ற வார்த்தைக்கு ஆண்டவர்னு அர்த்தம். பெரியாண்டவருக்கு குருநாதர்னு ஒரு பேர். இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் அதை நான் பார்த்தேன். குருநாதர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு குருநாதனுடைய ஒரு லட்சணம். தெரியாத விஷயத்தை நமக்கு தெரிவிக்கக்கூடியவர். தெரியாத விஷயத்தை தெரிவிக்கிறவர்னா எல்லா சித்தாந்தமும், அது அத்வைத்தமாக இருக்கலாம், சைவ சித்தாந்தமாக இருக்கலாம், சாக்தம், எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் உயிர்கள் ஆத்மாவை எடுத்துக்கும் பொழுது அறிவற்றவன் யாருமே சொல்லலை. உயிர்னு சொன்னாலே அதுக்கு அறிவே வடிவானது தான் உயிர் அப்படின்றத எல்லா சித்தாந்தமும் ஒத்துக்கிறது. சைவ சித்தாந்தம் கொஞ்சம் கூடுதலாக ஒரு சில விஷயத்தை ஏற்றுக்கிறது. சைத்தன்யம் திருக் கிரியாரூபம் அப்படின்னு, அறிவு ஒன்று, ஆற்றல் ஒன்று, ரெண்டும் சேர்ந்தது உயிர் அப்படின்னு சைவ சித்தாந்தம் அதை வகைப்படுத்துறது. பாக்கியெல்லாம் பார்த்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்லும்பொழுது அது உண்மை வடிவானது, ஞான வடிவானது, ஆனந்த வடிவானது, அனந்தமானதுன்னு இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஞானம் நமக்கு இருக்குன்னு சொன்னால் குருநாதர் புது விஷயத்தை நமக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லையே, நமக்கு தான் தெரியுமே. அதாவது எல்லா சித்தாந்தமும் உயிர்கள் ஞானமே வடிவானதுன்னு ஒத்துக்கிறது இல்லையா? அப்போ குரு சொல்லி நமக்கு என்ன தெரியணும்? குரு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ற சந்தேகம் வருது இல்லையா? அந்த சந்தேகத்தை இந்த ஸ்லோகமானது முக்கியமாக அந்த சந்தேகத்தை தீர்க்கிறது. வாஸ்தவம்பா,
உயிருக்கு எல்லாமே தெரியும், கண்ணு நன்னா இருக்குது, எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி இந்த கண்ணுக்கு இருக்குது. நான் வயசாகும் பொழுது அவன் கண்ணுக்கு முன்னாடி அந்த குறை ஒன்று வந்துடுது. அப்போ குரு அந்த சிகிச்சகர் அந்த மருத்துவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கண் புறையை நீக்குகிறார். கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சாமர்த்தியத்தை புதுசாக அவர் உருவாக்கலை. கண்ணுக்கு ஏற்கனவே பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் திறன் இருக்கிறது. அங்கே வெளியில் வந்திருக்கக்கூடிய அந்த கண் புறையை தான் நீக்குவது அவருடைய காரியம். இதே போல் குருநாதர் நமக்கு உபதேசம், இது மேல்நிலையில் கீழ்நிலையில் இல்லை, மேல்நிலையில் கேள்வி வரும் பொழுது குருநாதர் நமக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை அறியாமையை போக்குகிறார். அஜ்ஞான திமிராந்தஸ்ய, அறியாமைன்றது ஒரு கண் புரை போன்று. கண் புரை வந்தாலே என்னாகும், கண்ணு தெரியாது. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞான அஞ்சனசலாக்கையா, அவர் அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு குச்சி, அந்த காலத்தில் ஒரு குச்சியை எடுத்து ஒரு வெள்ளி குச்சி மாதிரி ஒன்று இருக்குமா, அதனால் அந்த கண் புறையை நீப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். இவர் ஞானம்னு சொல்லக்கூடிய ஒரு குச்சியை எடுத்துட்டு அந்த கண்ணில் இருக்கக்கூடிய புறையை நீக்குகிறார். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கையா சக்ஷுகு உண்மீலிதம். இது யாரால் செய்யப்பட்டதோ தஸ்மை ஸ்ரீ, இதுதான் குருநாதருடைய பெருமை. இப்போ அந்த கண் புரை இருக்குன்னா அது இருக்கிற வரைக்கும் நம்மளால் செயல்பட முடியாது. அப்போ யார் நம்ம காப்பாற்றுவார்? அந்த மருத்துவர் தான் நம்ம காப்பாற்றுவார். அப்போ நமக்கு அறிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அல்லது நமது அறிவை மறைக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்கி இருக்கக்கூடிய குருநாதர் தான் நம்ம காப்பாற்றுவார். நமக்கு இருக்கக்கூடிய வாய்த்து இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் செய்வதற்கான மார்க்கத்தை உபதேசம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன, முக்கியமான ஒரு சாதனம் என்னன்னா குருநாதர் தான். அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அந்த குருன்ற வார்த்தையில் கு என்று ஒரு எழுத்து, ரூன்னு ஒரு எழுத்து. குகாரஸ்வந்தகாரஸ்யாது ருகாரஹா தன் நிவர்த்தகா. அந்த கூன்ற அந்த எழுத்துக்கு இருட்டு அப்படின்னு பொருள், ரூ அப்படின்ற அந்த எழுத்துக்கு நீக்குபவர்னு பொருள். எனவே குருன்ற சொல்லிற்கு இருளை நீக்குபவர், அஞ்ஞானத்தை போக்குபவர்னு அந்த வார்த்தையினுடைய சொல்லுது. இது நிர்வச்சனம்னு சொல்லுவா, அப்படி ஒரு பிரகாரம் இது. அப்படி குருநாதர்கள் ஏராளமான குருநாதர்கள். இந்த எண்வர்னு சொல்லிருக்கோம் இல்லையா, இந்த எண்மர்களும் எண்மர் போற்றும் எண்குணத்தான், பரமேஸ்வரனை போற்றக்கூடியவர். இந்த தலைப்பின் வாயிலாக என்ன சொல்ல நாம் வரோம், அவர் சிருங்கேரி ஆச்சாரியால் என்ன விஷயத்தை நமக்கு போதிக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, இந்த 8 பேரும் 8 விதமாக இருக்கக்கூடியவர்கள். இதில் சில பேரை பார்த்தோம்னா நாம் முதல்ல சொன்ன பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள், சில பேர் பார்த்தோம்னா உபாசனா மார்க்கத்தை சார்ந்தவர்கள், சில பேர் சதாசிவ பிரம்மேந்திரர் போன்றவர்கள்லாம் பார்த்தா நாம் சொன்ன அந்த ஞான மார்க்கம், அந்த மார்க்கத்திற்கு ஞான மார்க்கம்னு பேர், அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள். இப்படி பல மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இந்த எண்மர் இருந்தாலும் கூட அவர்கள் நம்ம நல்வழிப்படுத்தணும் தான் அவருடைய முக்கியமான நோக்கம். அவர்களுடைய பாஷை வேறுபடலாம். இல்லை பலர் முதலில் நால்வர் துதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நால்வர் துதி நமக்கு தமிழில் இருக்குது. அடுத்து சங்கர பகவத் பாதர் பற்றியான ஸ்தோத்திரம் சம்ஸ்கிருதத்தெல்லாம் நம்ம கேட்க போகிறோம். அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த நால்வர் துதி சங்கர பகவத் பாதருடைய எல்லாமே நாம் கேட்க போகிறோம். இதில் இந்த மொழி, இது வேற மொழி, அது வேற மொழி, இது நால்வர் சைவம் சார்ந்தவர்கள், இவர் சைவம் சாராதவர்கள், இவர் இந்த வேதாந்த மார்க்கத்தை சார்ந்தவர், இவர் கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம்ன்ற பேதம் இல்லாமல் எல்லாமே ஒரு விதத்தில் நன்மையை உபதேசிக்கக்கூடிய குருநாதர்கள் இவர்கள் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் உள்ளே செல்ல வேண்டும். அதில் நான் முதல்ல சொன்னது போல் என்னென்னலாம் அடுத்த நிகழ்ச்சியில் என்னென்னலாம் பாட போகிறாளோ அந்த விஷயத்தை நாம் ஓரளவு, அதில் சைவம் என்று எடுத்துக்கொண்டால் சைவத்தில் சமய குறவர்கள் சந்தான குறவர்கள்னு 2 நபர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் சைவத்தில். இந்த சைவம் மட்டும் இல்லை, அது இந்த வேத மார்க்கமாக இருக்கட்டும், உபாசனா மார்க்கத்தில் இருக்கக்கூடிய 6 விதமான மார்க்கங்களாக இருக்கட்டும், அதே போல் வேதாந்தமாக இருக்கட்டும், யோகமாக தமிழ்நாட்டில் தழைத்த அளவுக்கு வேற எங்கேயுமே தழைக்கலை சார். சைவமோ வைஷ்ணவமோ 63 நாயன்மார்கள், இத்தனை படைப்புகள் எதுவாக எடுத்துருக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு தழைச்ச அளவுக்கு வேற எங்கேயுமே தழைக்கலை. பாரத தேசம் முழுக்க நீங்கள் தேடி பாருங்கள், அதுவும் எல்லாமே இங்கே இருக்கும். ஒரே கர்ம மார்க்கமும் இங்கே இருக்கும்,
ஞான மார்க்கமும் இங்கே இருக்கும், உபாசனா மார்க்கமும் இங்கே இருக்கும், யோக மார்க்கமும் இங்கே இருக்கும், பக்தி மார்க்கமும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான பூமி இந்த தமிழகம். அந்த தமிழகத்தில் சைவம், இந்த சைவம்னு பார்க்கும்பொழுது இதில் வேதம் வந்து எல்லாருக்கும் பொது. நாங்கள் கொடுக்குற உதாரணம் வந்து பாரத தேசத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் மாதிரி. அது ஒன்று தான். அது நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அது பொதுவானது. ஆனால் அந்த பொதுவான அதை வைத்துக்கொண்டு அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எவ்வாறு மாறுகிறதோ, வேதம்ன்ற ஒன்றத்தை வச்சுண்டு அந்த வேதப்படி உபாசனா மார்க்கம், வேத முறைப்படி யோக மார்க்கம், வேத முறைப்படி தத்துவ மார்க்கம், ஞான மார்க்கம், இப்படி எல்லாமே யாருமே வேதத்தை விடமாட்டா. வேதத்தை விட்டதோர் அறம் இல்லைன்னு நமக்கு திருமந்திரம் சொல்லியா, வேதத்தை விட்டு தர்மம்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்ட்டார். தர்மத்தினுடைய தர்மம்னா எது தர்மம்? என் மனசில் பட்டிருக்கு, இவருக்கு 4 ரூபா கொடுக்கணும்னு நினச்சோம், அப்படி தர்மம்னு ஒத்துக்கல. வேத போதித்த இஷ்ட சாதன தாத்தா தர்ம. தர்மம்ன்றதுடைய லட்சணம் தெரிஞ்சுக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா 1, அது மனிதனுக்கு நல்ல பயனை கொடுக்கக்கூடியதா 2. இந்த 2 தன்மையும் உடையதான் தர்மம். வேத போதித்த இஷ்ட சாதன தாத்தா தர்ம. அப்படி அந்த தர்மம் இந்த சைவர்கள் பார்க்கும் பொழுது ஞானசம்பந்தர் எதற்காக உண்டானார்னு சொல்லும் பொழுது வேத நெறி தழைத்து ஓங்கன்ற. அப்ப வேதத்துல சொன்ன வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்கன்றார். அப்ப வேதத்துல சொல்லக்கூடிய யாகங்கள், வேதம் படிக்கணும் எல்லாம் இருக்கணும், அதுல சைவமானது சிறந்து விளங்கணும். அப்படித்தானே சைவர் பேச முடியும். ஒரு வைஷ்ணவர் என்ன சொல்ல முடியும்? வேத நெறி தழைத்தோங்க மிகு வைணவத்துறை விளங்கன்னு சொல்லணும். இப்படி வேதத்தை விடாமல் நம்ம பெரியவாள்லாம் அப்படி போயிருக்கா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நமக்கு ஒரு புத்தி வருது, வேதத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு நம்ம மனசுக்கு எது சுகமோ அப்படி போகலான்றவனே. அப்படி பண்ணவே கூடாது. வேதத்தை ஒரு கையில் தொட்டுண்டே இருக்கணும். வேதத்தை தொட்டுண்டு பக்தி மார்க்கம், வேதத்தை தொட்டுண்டு உபாசனா மார்க்கம், அப்படி தான் நாம் இருக்கணும். அப்படி தான் பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா. நால்வர்களில் வந்து என்னதான் பாட்டு பாடினாலும் நால்வருடைய துதியில் நீங்கள் பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அவள் வந்து சொல்லித்தரா. நான் எனக்கு முக்கிய விஷயமா இருக்குனாலும் நான் அதில் போகிறேன். நால்வர் வந்து எந்த ஸ்தலங்களுக்கு போனாலும், நால்வரும் போல மூவர் எடுத்துக்கோங்க. தேவார மூவர் யார்? நமக்கு ஞானசம்பந்த பெருமான் முதல்ல, 2வது அப்பரடிகள் அப்பர் சுவாமிகள், 3வது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவர்கள் மூவருடைய தொகுப்புக்கு தேவாரம்னு பேர் இல்லையா? பொதுவாக நம்ம 7 திருமுறைகள்னு சொல்லுவோம். அந்த 7 முறைகளில் அவருக்கு தேவாரம்னு பேர். இதில் எந்த பாட்டு பாடினாலும் ஒரு ஸ்தலத்துக்கு போய் அவள் வந்து பதிகம் பாடும் பொழுது என்ன சொல்வான்னா, இந்த சுவாமியை நீ நமஸ்காரம் பண்ணா உனக்கு எல்லாம் கிடைக்கும். அவன் என்ன கேட்டான், யாகம் பண்ணால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமே, சொர்க்கலோகத்துக்கு நான் போக முடியுமான்னா, போலாண்டா நீன்றார். அந்த கடைசி பதிகம் நீங்கள் பயன் சொல்லக்கூடிய பதிகம் பார்த்தா, இதையெல்லாம் யார் பாடுறாளோ அவள் வெண்ணுலகத்தில் தேவர்கள் இருக்கக்கூடிய லோகத்தில் போவார்கள்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி சிவலோகத்தை அடைவார்கள்ன்றார். அப்போ இந்த வேத நெறி எல்லாரும் மனதிலையும் பதிந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் உபாசனா மார்க்கத்தை ஆசிரித்து பகவானை ஒன்றும் அவெல்லாம் வந்து பூஜை பண்ணுன்னே சொல்லலை. 9 விதமான பக்தியில் சுவாமியை போய் வழிபாடுன்னா நமஸ்காரம் பண்ணணும். வந்தனம்னு சொன்னோம் இல்லையா? அர்ச்சனம் வந்தனம்னு சொன்ன பாருங்க, வந்தனம்னு நமஸ்காரம் பண்ணது, அவ்வளோதான். அது பண்ணாலே உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு அப்படி செய்யக்கூடியவர்கள் அந்த நால்வர்கள். அதில் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்கான்னு இவர்களுக்கு சமயக்குறவர்கள். சமயம்னு ஒன்று, சித்தாந்தம்னு ஒன்று. நமக்கு எல்லோருக்கும் வந்து ஒரு சித்தாந்தம், ஒரு கோட்பாடுன்னு ஒன்று இருக்கும். அந்த கோட்பாடை வெளிப்படுத்துவதற்கு நடைமுறையில் சிலது இருக்கும். இப்போ என்னது கோட்பாடு? என்னது? ஒரு சைவர்னு எடுத்துக்கங்க. சைவர்களில் 3 பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேரும் உண்டு. அதுக்காக விபூதி எடுத்துக்கிறாங்க. இந்த விபூதியில் ஒரு கோடு பிரம்மாவை சொல்லும், ஒரு கோடு விஷ்ணுவை சொல்லும், ஒரு கோடு ருத்ரனை சொல்லும். நடுவில் இருக்கக்கூடிய 2 இடம் இருக்குது. நானாக சொல்லலை, சாஸ்திரங்கள் இருக்கிறது, ஏதோ கல்பனையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் நடுவில் இருக்கிறது கணபதி சுப்பிரமணியன். அப்போ அதை பார்க்கும் பொழுது, என்னுடைய நெற்றியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? பிரம்மா விஷ்ணு ருத்ரன் கணபதி சுப்பிரமணியன் ஞாபகம் வரணும். இது வந்து அப்போ நம்முடைய கோட்பாடு வந்து நம்முடைய நடைமுறையில் பிரதிபலிக்கும். அதுக்கு சம்பிரதாயம்னு பேர். சித்தாந்தம்னு ஒன்று, சம்பிரதாயம்னு பேர். இப்படி 2 இருக்குது. இதில் வந்து இந்த சம்பிரதாயத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள்லாம் சமயக்குறவர்கள், சித்தாந்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள்லாம் சந்தான குறவர்கள்னு பேர். இந்த குறவர்ன்ற வார்த்தையே
குரு அப்படின்னா ஒருத்தருக்கு பேர், 2 பேருக்கு குருன்னு பேர், 2க்கு மேற்பட்டு வந்தால் அவருக்கு குரவகான்னு பேர். குரு குரு குரவகா. அந்த குரவான்ற வார்த்தை தமிழில் குரவர். இப்போ சந்தான சமயக்குறவர்கள்னா சமயத்தை நமக்கு போதிக்கக்கூடிய குருமார்களுக்கு சமயக்குறவர்கள். சந்தானம்னா அவங்க வம்சம். வம்சம்ன்றது நம்முடைய சாஸ்திரத்தில் 2 வம்சம், அப்பா பையன் பேரன் இப்படி வரக்கூடிய வம்சத்துக்கு அது ஒரு சந்தானம். 2வது சந்தானம்னு வித்யா வம்சம், ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் அறிவை பெற்று வரக்கூடிய குரு சிஷ்யத்துக்கு ஒரு சந்தானம்னு பேர். சந்தான குறவர்களை சைவத்தில் 4 பேர். ஒன்று முதல்ல மெய்கண்டார். அந்த மெய்கண்டார் இடத்துலேருந்து சித்தாந்த அறிவை பெற்றவர் அடுத்து வந்திருக்கக்கூடிய அருள்மதி சிவாச்சாரியார். அந்த அருள்மதி சிவாச்சாரியார்கிட்டேருந்து அறிவை பெற்றவர் அடுத்து வந்திருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தத்திலிருந்து அருளை பெற்றவர் நமக்கு உமாபதி சிவன். இப்படி இவர்கள் 4வருக்கும் சந்தான குறவர்கள்னு இது பேர். அப்போ குரம் இந்த வார்த்தை இவர்களில் 4வருடைய துதி முதலில் பாடப்படுகிறது. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. இது ஞானசம்பந்த பெருமான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய பல அற்புதங்கள். அதில் ஒரு அற்புதம் நமக்கு கூன்பாண்டியன் ஒரு பாண்டியர். அவருக்கு சமண மதத்தை சார்ந்து இருக்கிறார். அவருக்கு பயங்கரமான ஒரு வைத்த வலி வந்துடுது. அந்த வைத்த வலியை யாராலையும் நீக்க முடியவில்லை. ஞானசம்பந்த பெருமான் விபூதியை அளித்து நாம் இன்று மந்திரமாவது நீர் பாடுறோம் இல்லையா, அந்த பாடி அவருக்கு விபூதி கொடுத்தோன்னா அவருக்கு அந்த வியாதி நீங்கி விடுகிறது. பூழியர் கோன் அரசன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி. அடுத்து வாகீஷர் நாவுக்கரசர். நாவுக்கரசர் என்ன பண்ணார்? சமய மதத்தை சார்ந்தவர். அவரை என்ன பண்ணுறார்? அவர் தண்டனை பண்ணணும்னு சொல்லிட்டு கல்லில் கட்டி கடலூரில் விட்டுறார். அவர் நமச்சிவாய பாடின உடனேவே கல் மிதக்கிறது. ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றின்னு நாவுக்கரசர். வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றின் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். வன் தொண்டர், சாதாரண தொண்டர் இல்லை அவர். வன் தொண்டர் சுவாமியை அடித்து கூப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு சக்ஷம் நட்பு உரிமை கொண்டவர். ஆனால் வன் தொண்டர்னு பேர். அவர் யார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஊழிமலி திரு வாதவூரர் திருத்தாள் போற்றி மணிவாசக பெருமான். இந்த 4 பேருடைய பக்தி இருக்கு இல்லையா, 4 விதமான பக்தி. அதை ஆகமங்களும் சொல்லியிருக்கு, பாக்கி சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு. ஞானசம்பந்த பெருமானுக்கு பரமேஸ்வரன்கிட்ட இருக்கக்கூடிய பக்திக்கு என்ன பேர் அப்படின்னா அது புத்திர மார்க்கான்னு பேர். ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அது ஞானசம்பந்த பெருமானுக்கும் பரமேஸ்வரனுக்கும். அடுத்து வாகீஷர் நாவுக்கரசர். அவருக்கு பரமேஸ்வரனோடு இருக்கக்கூடிய நட்பானது அடிமை பூண்டு, அடிமை தொழில் பூண்டு அப்படின்னு தன்னை அடிமையாகவே நினைச்சிட்டு இருந்தார் வாகீஷர். நாவலர் திருநாவலூரை சார்ந்திருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை நண்பராக நினைத்தார். அது முதல்ல சொன்ன மார்க்கம் அது புத்திர மார்க்கான்னு பேர், 2வது தாச மார்க்கான்னு பேர், 3வது சகமார்க்கான்னு பேர் இல்லையா. அப்படி தோழன் போன்ற ஒரு நிலை. அடுத்து வாதவூரர் மணிவாசக பெருமான் இறைவனை கணவராகவும் தன்னை மனைவியாகவும் நினைத்து வழிபட்டவர். இவர்கள் 4வர். இவர்களை பற்றியான ஒரு பாடல்களை இந்த பாடல் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அடுத்து சங்கர பகவத்பாதர். சங்கர பகவத்பாதர் அத்வைத்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்தவர். அவரோட பற்றி ஒரு பிரசித்தமான ஸ்லோகம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அவர் லோகசங்கரம், உலகத்திற்கே மங்களத்தை செய்யக்கூடியவர் என்ற காரணத்தினால் அவருக்கு சங்கரர் என்ற பெயர். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் என்னன்னா, இந்த வேத மார்க்கம் நாம் சொன்னேன் இல்லையா, இதில் இந்த உபாசனா மார்க்கத்தில் ஒரு சில மார்க்கங்கள் வேதத்தை விட்டு இருக்கக்கூடிய மார்க்கங்கள். எத்தனையோ காபாலிக மதம், சைவம்னு பேருக்கு சொல்கிறோம். சைவத்துக்குள்ளுக்குள்ள நிறைய பேதங்கள். முக்கியமாக காபாலிக சைவம், காலாமுக சைவம், பாசுபத சைவம், சித்தாந்த சைவம்னு 4 விதமான சைவம். இந்த தமிழ்நாட்டில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைவம் சித்தாந்த சைவம்னு பேர். காபாலிக காலாமுக சைவங்கள்லாம் வேதத்தை ஒத்துக்காத மதங்கள். அப்படி நிறைய மதங்கள்லாம் இருந்திருக்கு இந்த நாட்டில் இருந்திருக்கு. ஆனால் பகவத்பாதனுடைய மதம் என்ன பண்ணார்னா, வேதத்தினுடைய சாரங்கள், ஸ்மிருதிகளுடைய சாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சித்தாந்தம் செய்தவர்.
ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம். ஆலயம்னா இருப்பிடம். கருணாலயம். ஏன்னா அவர் காலத்தில் மக்கள்லாம் பலவிதமான சித்தாந்தங்களை குழப்பம், என்னடா இவர் ஒன்று சொல்கிறார், அவர் ஒன்று சொல்கிறார், இவர் வேற மாதிரி சொல்கிறார், எதை அனுஷ்டானம் பண்ணுறதுன்னு தெரியலன்ற பொழுது எல்லாத்தையும் சமன்வயப்படுத்தி ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தவர் சங்கர பகவத்பாதர். அவரை வணங்குவதாக நமாமி பகவத்பாதம். பகவத்பாதம்ன்ற வார்த்தைக்கு பரமேஸ்வரனுக்கு ஒரு கால் போன்ற ஒரு பூஜ்யமான நிலையில் இருக்கும் பகவத்பாதம்ன்றார். இப்போ நமக்கு வந்து இந்த புருஷ சூக்தத்தில் பரமேஸ்வரனுடைய காலாக வர்ணனை பண்ணுறார், அது தப்புன்னு ஒரு சர்ச்சை வருது இல்லையா? சங்கர பகவத்பாதரை பகவத்பாதர் தான் வர்ணனை பண்ணியிருக்கான், பகவானுடைய சிரஸ்க்கு வர்ணனை பண்ணல. அதை நாம் நோட் பண்ணிக்கணும். அப்படி சங்கர பகவத்பாதருடைய ஸ்லோகம். மூன்றாவது அப்பைய தீட்சிதர். பெரிய அப்பைய தீட்சிதர் மாதிரி ஒரு குருநாதர் நமக்கு இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் அப்பைய தீட்சிதர். அதில் சைவத்தில் வந்து அப்படி ஒரு ஈடுபாடு. அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், அத்வைத்தம் தான் பரமசித்தாந்தம்னு எனக்கு தெரியும், அப்படின்னா நீங்கள் சைவத்தில் இத்தனை புஸ்தகங்கள்லாம் பண்ண, நிறைய புஸ்தகம் 104 புஸ்தகங்கள் பண்ணியிருக்கா. இந்த வேலூர் கிட்டக்க அடையப்பலம்னு ஒரு கிராமம், அந்த அடையப்பலத்தை உதித்தவர் அவர். நிறைய கிரந்தங்கள், புது கிரந்தங்கள் நிறைய பண்ணியிருக்கார். ஏன் அத்வைத்தம் தான் எனக்கு புரியும்னு சொல்லிட்டு அப்போ ஏன் பாக்கி சைவத்தில் கிரந்தங்கள் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்பொழுது, ததாபி பக்துஹு தருணே பக்திஹி தருணேந்து சேகரேன்னார். எனக்கு பரமேஸ்வரனை பார்த்தா எனக்கு மனசு வந்து உருகிறது. அதனால் வந்து பரமேஸ்வரனுடைய மகத்துவத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னா சைவம் தான் ஒரே வழின்றதுனால நான் சைவத்தில் இருக்கேன்னு சொல்கிறார். யார்? அப்பைய தீட்சிதர். அவர் வந்து ஆத்மார்ப்பண ஸ்துதின்னு ஒரு கிரந்தம் எழுதுகிறார். அதுக்கு உன்மத்த பஞ்சாசத் அப்படின்னு 50 ஸ்லோகங்களை கொண்டது. உன்மத்தன்ற வார்த்தைக்கு பைத்தியம்னு பேர். பைத்திய ஒரு நிலையில் அவரால் பாடப்பட்டது அந்த 50 ஸ்லோகங்கள். என்ன பண்ணுறார்? எனக்கு உண்மையிலேயே பரமேஸ்வரன்ட்ட பக்தி இருக்கா, சிவபெருமான்கிட்ட பக்தி இருக்கா, இல்லை ஒரு சபையை பார்த்து நான் அப்படி இருக்கேனான்னு தன்னை டெஸ்ட் பண்ணணும்னு அவருக்கு ஆசை. அதுக்காக இந்த ஊமத்த இலைன்னு ஒரு இலை, அதை அரைச்சி என்ன பண்ணார், அதை குடிச்சிடுறார். அதை குடித்தா பைத்தியமாயிடுவா, புத்தி வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து வேதரிச்சிடும்னு அதை சாப்பிட்றார். சிஷ்யால்கிட்ட சொல்கிறார், அந்த நிலையில் நான் என் வாயிலேருந்து என்னென்ன வார்த்தைலாம் வர்றதுன்னு நீ எழுதி வைக்கணுன்றார். அப்போ அவருடைய வாயிலேருந்து அந்த நிலையில் வந்த ஸ்லோகங்களுக்கு 50 ஸ்லோகங்கள். அதுக்கு ஆத்மார்ப்பண ஸ்துதி, பக்தியினுடைய மேல்நிலை, தன்னையே அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில் தான் இருப்பதை அந்த 50 ஸ்லோகங்கள் நமக்கு வெளிக்காட்டுறது. அதில் ஒரு முக்கியமான முதல் ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் நாம் கேட்க இருக்கிறோம். கஸ்தே போத்தும் பிரபவதி பரம் தேவதேவ பிரபாவம் யஸ்மாதித்வம் விவித ரச்சனா சிருஷ்டிரேஷா பபூவ பக்திக்ராஹ்யஸ்த்வமிஹ ததபி த்வாமஹம் பக்திமாத்ராத் ஸ்தோத்தும் வாஞ்சாம் யதி மஹதிதம் சாஹசம் மே சஹஸ்வ. நாம் எல்லா மார்க்கத்தையும் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். இதில் இந்த ஞான மார்க்கம்னு சொல்லும் பொழுது பகவானுடைய ஸ்வரூபம், பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, நிறைய வண்டியாக சாஸ்திரம். அதில் ஒரு சாஸ்திரம் என்ன, பிரம்மசூத்திரம்னு வியாசர் எழுதுறது. அந்த பிரம்மசூத்திரத்தை எல்லாரும் பாஷ்யம் பண்ணிட்டார். பிரம்மசூத்திரத்துக்கு சங்கர பகவத்பாதர் ஒரு பாஷ்யம், சாங்கர பாஷ்யம், ராமானுஜாச்சாரியர் ஒரு பாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம், மத்வாச்சாரியர் ஒரு பாஷ்யம், அனுபாஷ்யம். அதே போல் பக்கத்தில் இருந்த வீரசைவால் ஒரு பாஷ்யம், ஸ்ரீகரபாஷ்யம். இப்படி ஏகப்பட்ட பாஷ்யம். ஸ்ரீகண்டாச்சாரியர்னு ஒருத்தர், அவர் சைவப்படி ஒரு பாஷ்யம் எழுதுகிறார். அதுக்கு ஸ்ரீகண்ட பாஷ்யம்னு பேர். அந்த ஸ்ரீகண்ட பாஷ்யத்துக்கு அப்பைய தீட்சிதர் வியாக்கியானம் எழுதுகிறார். அதற்கு சிவார்க்க மணி தீபிகான்னு பேர். அதில் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்ன, பரமேஸ்வரன்னா யார், எங்கே இருக்கார், அவர் இருக்காரா இல்லையா, அவர் இருக்காருன்றதுக்கு என்ன என்ன பிரமாணம், அவர் இருக்கக்கூடிய நாம் தெரிஞ்சுக்கணுன்ற கட்டாயம் என்ன, இதெல்லாம் அந்த பிரம்மசூத்திரத்தில் வருது. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், அவ்வளவு சூத்திரத்தை படித்து, சூத்திரத்துடைய பாஷ்யம் படித்து, வியாக்கியானம் படித்தாதான் உன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் எனக்கு இப்போ நேரம் இல்லைப்பா. ஒன்றை அடைஞ்சிக்கிறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியுமா ஷார்ட்கட்டு? இந்த பக்தி மார்க்கம். அதனால் நான் இவ்வளவு வேதம், வேதாந்தம், உபனிஷத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறேன். அந்த பக்தி மார்க்கம்ன்ற ஷார்ட்கட்டில் நான் வந்து அடைய போகிறேன். என்னடா படவா, இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்படி நீ ஷார்ட்கட்டில் வரான் அப்படின்னு என்னை கேட்காதுப்பா. என்னுடைய அபராதத்தை வந்து நீ பொறுத்துக்கணும்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். கஸ்தே போத்தும் பிரபவதி பரம் தேவதேவ பிரபாவம்.
தேவர்களுக்கெல்லாம் தேவனான பரமேஸ்வரனே, உன்னுடைய பிரபாவத்தை யாரால தெரிஞ்சுக்க முடியும்? கஸ்தே போத் தே பிரபாவம் போத்தும் கஹ பிரபவதி, யாரால முடியும்? ஏன்? யஸ்மாதித்தம் விவித ரச்சனா சிருஷ்டி ரேஷா பபூவ, பார்க்கக்கூடிய இத்தனை சிருஷ்டிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பரமேஸ்வரன் தான் வந்ததுன்னு எங்க தெரியுது தெரியுமா? பிரம்மசூத்திரத்தில் சொல்றது, ஜன்மாத்யஸ்ய யதஹா, பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களும் எங்கேருந்து வந்திருக்கு? தனியாக ஒரு இடத்துலேருந்து வருமா? வராது. அப்போ பரமேஸ்வரனால தான் இதெல்லாம் உண்டாயிருக்கணும்னு ஜன்மாத்யஸ்ய யதஹான்னு ஒரு சூத்திரம், அதில் எல்லாம் விவரம் பண்ணுறார். அதெல்லாம் படிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு டைம் இல்லைப்பா. பக்தி கிராக்கியா, ஒன்றை அடையறதுக்கு பக்தின்னு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குன்னு எனக்கு தெரியும். துவம் இஹ ததபி துவாமகம் பக்தி மாத்திராது, பக்தினால மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். சாகசம், சாகசம்ன்ற வார்த்தைக்கு சம்ஸ்கிருத வார்த்தை தான் அது. ஒரு வார்த்தை ஒரு பாஷையிலேருந்து இன்னொரு பாஷைக்கு ட்ராவல் ஆகும் போது மீனிங் மாறிடுது. சாகசம்னா அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியத்துக்கு சாகசம்னு பேர். ஆனால் இன்றைக்கி நாம் தமிழில் வீர தீர சாகச செயல் புரிந்தார் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த சாகசத்தை வந்து நீங்கள் பொறுத்துக்கணும். ஸ்தோத்தும் பாட்சாம் யதி மகதிதம் சாகசம் மே சஹஸ்வன்னு இந்த பாடலை நாம் கேட்டு இருக்கிறோம். அடுத்து ஞானசம்பந்தனுடைய ஒரு ஞானசம்பந்தர், இவரெல்லாம் குருமார்கள். நீங்கள் என்ன வாங்கிக்கும் பொழுது தலைப்புக்கும் இதுக்கு என்ன தொடர்புன்னா, இவர்கள் அனைவரும் நமக்கு வழிகாட்டக்கூடிய குருமார்கள்னு தெரிஞ்சுக்கணும். ஞானசம்பந்தர் அவர் திருவெண்காட்டு பதிகம், அதை கேட்டு இருக்கிறோம். கண்காட்டு முதலாமும் கடல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியோனே அப்படின்னு பரமேஸ்வரன் ஞானசம்பந்தர் பாடுறார். பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னா, கண்காட்டு முதலானும். நம்ம நெத்தியை பார்த்தா என்ன தெரியும்? இவன் நெத்தியில் சாந்து கொட்டு வச்சுருக்காளா, சந்தன கொட்டு வச்சுருக்காளா, என்ன பொட்டு தான் தெரியும். ஆனால் பரமேஸ்வரனுடைய நெத்தியை பார்த்தா அவருக்கு நெத்தியில் கண் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நெற்றிக் கண்ணுடையவர். அப்போ நெற்றியினால் நமக்கு எதை காட்டுறாருன்னா கண்ணை காட்டுறார். கண்காட்டு முதலானும் கனல் காட்டும் கையானும். நம்ம கையை பார்த்தா கையில் செல்ஃபோன் இருக்கா என்னன்னு தெரியும். பரமேஸ்வரன் கையை பார்த்தா கனல், நெருப்பு. நடராஜமூர்த்தியாகவும் தட்சிணாமூர்த்தியாகவும் இருக்கும்போது கனல் காட்டக்கூடிய கையை உடையவராக இருக்கிறார். பெண் காட்டும் உருவானும். அவருடைய பெண் எங்கே இருக்காருன்னா, அவர் உருவத்தை பார்த்தா ஒரு பாதியில் பெண் இருப்பார். அப்போ உருவத்தின் மூலமாக பெண்ணை காட்டக்கூடியவர். பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும். சடை, அவருடைய சடையை பார்த்தா எங்களுக்கு சந்திரன் இருக்கார். பண்காட்டும் இசையானும், இசை மூலமாக நமக்கு பண்ணை காட்டக்கூடியவராக இருக்கிறார். பயிர் காட்டும் புயலானும், அதாவது ஜலஸ்வரூபமாக பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய எண் குணத்தான் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி 8 மூர்த்தி. இறைவனுக்கு 8 விஷயங்கள் இந்த உலகத்தில் உடம்பாக இருக்கின்றன. ஒன்று நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சந்திரன், சூரியன், உயிர். இந்த 8மே இறைவனுடைய உடலாக இருக்கின்றன. அப்படி அந்த புனலாக ஜலமாக இருந்து நமக்கு பயிரை நமக்கு உருவாக்கக்கூடியவர். வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. பரமேஸ்வரனுடைய கொடியை பார்த்தோம்னா அங்கே என்ன இருக்கும்? ரிஷபம் இருக்கும். ரிஷத்வகான்னு அவருக்கு பேர். இப்படி சிவபெருமானுக்கே இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் இதெல்லாம் எங்கே இருக்கணும்? அம்பாள் எங்கே இருக்கா? சுவாமியுடைய சரீரத்தை பார். சந்திரன் எங்கே இருக்கா? சடையப்பார். நெருப்பு எங்கே இருக்குது? கையப்பார். நெற்றிக்கண் எங்கே இருக்குது? நெத்தியப்பார். இப்படி இந்த இடங்களை பார்த்து தன்னுடைய சொரூபத்தை நமக்கு விளக்கக்கூடியவராக பரமேஸ்வரன் இருக்கிறார்ன்றது ஞானசம்பந்த பெருமான் இந்த திருவெண்காட்டு பதிகம் முதல் பதிகத்தில் அவர் இதை குறிப்பிடுகிறார். அடுத்து பதிகம் பாடும்போது ஒரு பழக்கம், முதல் பதிகத்தையும் கடைசி பதிகத்தையும் பாடியாச்சுன்னா மொத்தமாக பாடின மாதிரி ஒரு சம்பிரதாயம். அதனால் முதல் பதிகம் கடைசி பதிகம். அது வந்து தன்பொழில் சூழ் சம்பயர்கோன் தமிழ் ஞான சம்பந்தன் விண்பொலி விண்பறை. ஞானசம்பந்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஞானசம்பந்தர் கௌண்டின்ய கோத்திரம், பிராமணரில் ரிக்வேத சாக்கையை சார்ந்தவர், கௌண்டின்ய கோத்திரத்தை சார்ந்தவர் அவர். ஆனால் அவர் வந்து எல்லா இடத்துல குறிப்பிடும் பொழுது தமிழ் ஞான சம்பந்தனை தன்னை தமிழ்னா குறிப்பிடுறார். ஒரு பல பதிகங்கள்ல அப்படி சொல்லும் பொழுது தமிழ் ஞான சம்பந்தன் விண்பொலி வெண்பிறை சென்னி விகிருத்தன். பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய திருமுறைகளில் இருக்கக்கூடிய பெயர் வந்து விகிருத்தன்னு ஒரு பெயர் இருக்கு. விகிருத்தன்னா என்ன அர்த்தம்னா மாறுபட்ட உருவத்தை உடையவர். இந்த வார்த்தை எங்கேயுமே இல்லை. வேற இறைவனுக்கெல்லாம் பெரும்பாலும் கிடைக்காத காணப்படாத ஒரு வார்த்தை வந்து விகிருத்தன்ற வார்த்தை. சம்ஸ்கிருதத்திலே கூட ஜாஸ்தி இல்லை.
விகிருத்தம்னா விகாரத்தை அடைந்தவர். எல்லாருக்கும் 2 கண்ணுனா இவருக்கு 3 கண்ணு இருக்கு. எல்லாருக்கும் மனைவி தனியா இருக்கான்னா உடம்புலே இருக்காங்க. எல்லாரும் ஆபரணங்கள் அணிச்சுட்டு இருக்காருன்னா இவர் வந்து பாம்பை தரிச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் மகுடங்களை வச்சுட்டு இருக்காருன்னா இவர் ஜடையே மகுடமா வச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் பட்டு பீதாம்பரம் உடுக்கிறாருன்னா இவர் தோலை உடுக்கிறார். அப்ப தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாமே மாறுபட்ட வடிவத்தை உடைய காரணத்தினால் விகிருத்தம்ன்ற வார்த்தை தேவாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயர்னு நாம சொல்லலாம். சம்ஸ்கிருதத்தில் கூட எனக்கு தெரிஞ்சு வாக்கி ஸ்தோத்திரங்கள்லாம் அந்த வார்த்தையை நான் பார்க்கல. அப்படிப்பட்ட வார்த்தை விகிருத்தன் உரை வெண்காட்டை பண்பொழி செந்தமிழ் மாலை பாடி 10 இவை வல்லார். இது ஒரு விஷயம். இந்த பதிகங்கள்லாம் பாடும் பொழுது தசகம்னு பேர். 10 பாடல்களை உடையது பதிகம். இந்த பதிகத்தை அவ என்ன நமக்கு ஆணை என்ன நமக்கு குறிப்பிட்டிருக்கான்னா இந்த 10 பாட்டையும் சேர்த்து தான் நீ பாடணும்னு சொல்றா. ஆனால் நாம் என்னைக்கும் சேர்த்தே பாடுறதில்ல, பிரித்து பாடுறோம். இவை 10ம் பாடவல்லார். 10 இவை வல்லார். மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய. இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த ஸ்தோத்திரங்களை நீங்கள் பாடினால் ஸ்வர்க்கத்துக்கு போலான்றார். ஸ்வர்க்கத்துக்கு போலான்றது எந்த மார்க்கம்? அது கர்ம மார்க்கம். அந்த கர்ம மார்க்கத்தினால் நீ அடைய வேண்டிய விஷயத்தை இந்த உபாசனா மார்க்கம் இல்லை பக்தி மார்க்கத்தினாலேயே அடையலாம்ன்றத ஞானசம்பந்தன் மட்டும் எல்லாரும் அதை குறிப்பிடுறான். போய் வான் பொலிய புகுவாரேன்னு சொர்க்கலோகத்தில் சிறந்த பொலிய சிறந்த நிலையை அடைவார்கள்னு இப்படி ஒன்று. இது வந்து இதை நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்து சிவானந்த லஹரியிலிருந்து ஒரு ஸ்தோத்திரம். அந்த சிவானந்த லஹரி என்ன சொன்னார்னா, இது ஒரு சில பேர் எல்லாருக்கும் வராது. நான் சொன்னேன் இல்லையா, தாஸ்யம் அப்படின்னு தன்னை வந்து இறைவனுடைய அடிமையாக நினைக்கக்கூடியவர்கள் எங்கு வேணா வாழலாம். அவர் வந்து க்ஷேத்ராட்டனம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. யாகம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் தரிசனம் பண்ணணுன்ற அவசியம். அனாஹூதாக அத்வரம் கச்சேது. யாரும் கூப்பிடாமலேயே நாம் வந்து யாகத்துக்கு போகணும்னு இருக்கு. ஆனால் பண்பட்ட மனதை உடையவர்கள்லாம் எங்கே இருந்தாலும் மனசு சாந்தமாக இருந்துருக்குன்னா எங்கேயும் போவானான்றது சிவானந்த லஹரியிலேருந்து ஒரு ஸ்தோத்திரம். இதை நினச்சிட்டு நாம் அந்த நிலையில் இருக்கும் தப்பாக நினச்சிடக்கூடாது. அந்த நிலை வந்துடுத்துன்னா நீங்கள் க்ஷேத்ராட்டனம் போகிறதெல்லாம் உங்கள் உடம்புலேருந்து தானாக நின்றுடும். நீங்கள் வலிய நிற்க வேண்டாம். இந்த உடம்புலேருந்து வஸ்திரங்கள் தானாக, அதாவது அவதூத்தாள்னு சொல்லுவாள். அவதூத்தாள் என்னன்னா அவளுக்கு வந்து அவள் உடம்பு வந்து அவளுக்கு பூணல் இருக்காது. பூணலை எண்ணிக்கை கழிட்டு போட்டான்னு அவளுக்கு தெரியாது. அவள் உடம்பை விட்டு பூணல் வந்து நழுவிடும். அரண்கயர் வஸ்திரம் எல்லாமே நழுவிடும். அவர்களுக்கு அவதூத்தாள்னு பேர். அப்படிப்பட்டவர்களுக்கு மனசு பண்பட்டா எதுவுமே தேவையில்லைன்னு சிவானந்த லஹரியில் ஒரு ஸ்தோத்திரம். குஹாயாம், குகையில வசிச்சாலும் சரி, கேஹே உடம்புல வீட்டில் வசிச்சாலும் சரி, பகிரபி இல்லை பொட்ட காட்டில் இருந்தாலும் சரி, வனே காடில் இருந்தாலும் சரி, அத்ரி சிகரே மலையினுடைய உச்சியில் இருந்தாலும் சரி, ஜலே தண்ணிக்கு நடுவில் இருக்கான் அப்படி இருந்தாலும் சரி, வன்ஹவ் நெருப்பில் இருந்தாலும் சரி, வசத்து வசதேஹே கிம் வத பலம் குஹாயாம் கேஹே வா பகிரபி வனே வாத்ரி சிகரே ஜலே வா வன்ஹவ் வா வசத்து வசதேஹே கிம் வத பலம். எங்கே இருந்தாலும் அதனால் அவனுக்கு எந்த விதமான பலன் கிடையாது. ஏன்னா அவன் மனசு பக்குவப்பட்டு சதா எஸ்ஸைவாந்தகரணம் அப்படி சம்போ தவபதே. எப்பொழுதுமே பரமேஸ்வரனுடைய பாதார விந்தங்களில் மனசு இருக்குன்னா நெருப்பில் வசித்தாலும் நமக்கு என்ன உதாரணம்? நெருப்பில் போட்டு ஒன்றும் ஆகாதவா நமக்கு தெரிஞ்ச 2 பேர். ஒன்று அபிராமி பட்டர் ஒருத்தர், அடுத்தது கண்டனூரில் நமக்கு கஞ்சனூர் ஹரதத்தர். இவா 2 பேரும் நெருப்பில் போட்டால் ஒன்றும் ஆகலை. ஜலத்தில் போட்டவர் நமக்கு வாகீஷர். அதனால் ஜலத்தில் இருந்தாலும் எங்கே போட்டாலும் அவளுக்கு ஒன்றுமே நடக்காதுன்றார். ஸ்திதம் சேத் யோகோசோ சச்ச பரமயோகி சச்ச சுகி. அப்படிப்பட்டவருக்கு பரமயோகி, அவர் எங்கிருந்தாலும் சுகம் உடையவர்னு சிவானந்த லஹரி குஹாயாம் கேஹே வா பகிரபி வனே வாத்ரி சிகரே ஜலே வா வன்ஹவ் வா வசத்து வசதேஹே கிம்பத பலம் சதா யஸ்ஸைவாந்தகரணமபி சம்போ தவ பதே ஸ்திதம் சேத் யோகோசௌ. இதுக்கு தான் யோகான்னு பேர். இதுவும் ஒரு விதமான யோகம். நாம் 8 விதமான யோகங்கள் இருக்கு. அந்த 8 யோகம் பண்ணாதான் யோகின்னு நினச்சிக்க வேண்டாம். இது இருந்தாலும் இருக்கும் யோகின்றத பகவத்பாதர் சொல்றார். ஸ்திதம் சேத் யோகா அசௌ சச்ச பரமயோகி சச்ச சுகி அப்படின்னு ஒரு விஷயம். அடுத்த விஷயம் வந்து கட்டோபனிஷத்துலேருந்து ஒரு வாக்கியம். இது என்னது? நான் முதல்ல உங்களுக்கு ஒரு கொடுத்துட்டேன். தார்சனிகமான தத்துவ ரீதியான ஒரு விஷயங்களை கட்டோபனிஷத் சொல்றது. ஏகோவசி சர்வபூதாந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதா யக்கரோதி தம் ஆத்மஸ்தம் ஏனு பஷ்யந்தி தீராக தே சுகம் சாஸ்வதம் ந இதரேஷாம். இது ஒரு கோட்பாடு.
பரமேஸ்வரனை தவிர வேற யாருமே உலகத்தில் சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லலை. சைவம் சொல்றது வந்து முப்பொருள் உண்மையில் பரமேஸ்வரன் வேற, உலகம் வேற, உயிர்கள் வேற அப்படின்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் வேற வேற கோட்பாடுன்ற ஒரு தெளிவு இருந்ததுன்னா யார் பேசுனாலும் மனசுல விகல்பம் வராது. அது ஒரு மார்க்கம்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து நமக்கு வரணும். அதுதான் இந்த உபன்யாசங்களுடைய இந்த நிகழ்ச்சியுடைய மைய விஷயம். அதுதான் ஏகோ பஷி பரமாத்மா எப்படி இருக்காருன்னா அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியவர் அந்த சைத்தன்யம்னு சொல்லக்கூடிய பரபிரம்மன். சர்வபூதாந்தராத்மா, பார்க்கக்கூடிய எல்லாம் அவர்தான், பார்க்கக்கூடிய அனைத்தையும் ஊடுருவி இருக்கக்கூடியவரும் அவர்தான். சர்வபூதாந்தராத்மா. பல வடிவங்கள் இருக்கேன்னு கேட்டார். ஒரு பரமாத்மா தானே, பல வடிவங்கள் எப்படி இருக்கு? இது வந்து அத்வைத முக்கியமாக அத்வைத பிரகாரம் இருக்கக்கூடிய சித்தாந்தம். பல ரூபம் எப்படி இருக்குன்னார், எல்லாமே அவர் தான் பாட்டார். அவர் தான் நிலமாகவும், அவர் தான் நீராகவும், நெருப்பாகவும், காற்றாகவும், ஆகாயமாகவும், சந்திரனாகவும், எல்லாம் உயிராகவும் அவர் தான் இருக்கிறார். சைத்தன்யம் பரபிரம்மத்தை விட்டு வேற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடியது இந்த வாக்கியம். தம் ஆத்மஸ்தம், அப்படிப்பட்ட சைத்தன்யமாகிய பரபிரம்மமாகத்தான் நான் இருக்கேன்ற ஒரு எண்ணம் யாருக்கு வந்துருத்தோ அவர்களுக்கு தீரர்கள்னு ஒரு பேரு. அவர்களுக்கு எப்பொழுதுமே சுகம் வரும், நித்தியமான சுகம் வரும்னு கட்டோபனிஷத் வாக்கியம். அதை நாம் கேட்க இருக்கிறோம். ஏகோபஷி சர்வபூதாந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதாய கரோதி தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராக தேஷாம் சுகம் சாஸ்வதம் ந இதரேஷாம். அடுத்து நாவுக்கரசனுடைய ஒரு பாடல். பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார் பத்தி செய்கேன் என்னை நீ கிழவேண்டா. அந்த அப்பைய தீட்சர் எல்லாம் குருமார்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பைய தீட்சர் என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே சொல்லும் பொழுது எனக்கு வந்து இந்த பிரம்மசூத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சிருஷ்டிலாம் இப்படி தான் நீ பண்ணான்றது அந்த வழியில் நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், பக்தியினால் ஸ்தோத்திரம் பண்ணேன்னு சொன்னாரா இல்லையா அப்பைய தீட்சிதர். அதே மாதிரி நமக்கு இங்கே நாவுக்கரசர் சொல்கிறார், அந்த உபாசனா மார்க்கத்தில் ஒரு பக்தன் எப்படி இருக்கணும்னு இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, விபூதி பட்டை போட்டுக்கணும், ருத்ராட்ச பட்டிக்கணும், கோவிலுக்கு போகும்போது இப்படி இந்த யோக வஸ்திரம் கூட கோவிலுக்கு கூடாதுன்னு இருக்கு வாக்கியம். நம்ம வந்து இது மாதிரியான இடங்கள்லாம் யோக வஸ்திரம் போட்டிருப்போம். ஆனால் இந்த சைவ கோவில்கள்லாம் வரும்பொழுது பார்த்தா இந்த யோக வஸ்திரம் அதனால் கீழே கட்டிக்கணுன்ற சம்பிரதாயம். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு உன் பேரில் ஆசை, அந்த ஆசையினால நான் உன்னை அணுகிறேன், என்ன நீ மன்னிச்சுக்கணும்னு அப்பர் சுவாமிகள் கேட்குறார். பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே. முக்தர்னு முக்தர், முக்தர்னா நித்திய முக்தர். நமக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் தான் முக்தி கிடைக்கும். இறைவன் எப்பொழுதுமே முக்தராக இருக்கக்கூடிய காரணத்தினால் 2 பாசங்களோடு 3 பாசங்களோடு தொடர்பு அற்றவராக எப்பொழுதும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு நித்திய முக்தர்னு பேரு. ஆனால் முத்தனே முதல்வா ஆதியாக திகழக்கூடியவர், தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அத்தா. அத்தான்ற தேவாரங்களில் வந்து அப்பாவை கூப்பிடுறதுக்கான ஒரு அருமையான வார்த்தை அத்தா அத்தான்னு. ஆனால் அன்போட ஒரு பையன் அப்பாவை கூப்பிடுறதுக்கு அத்தா அத்தா உன் ஆடல் காண்பான் அடியேன். சுவாமியை பார்த்துட்டே இருக்கிறது தான் உன்னுடைய சைவத்தில் முக்கியமான விஷயம். என்ன தெரியுமா? அவரை பாரு, கார்த்தால போ பூஜை பண்ணு, சாயங்காலம் போ பூஜை பண்ணு, இது ஒன்று. வேற என்ன வேணும் உனக்கு? நீ அடிமை, உனக்கு இதை காட்டிலே வேற வேலையே கிடையாது. கோவிலுக்கு போ, நமஸ்காரம் பண்ணு, வீட்டுக்கு போ, திருப்பி நமஸ்காரம் பண்ணு. வேற புதுசாக ஒன்று வரணும்னு நீ எதிர்பார்க்கவே கூடாது. ஞான நால்வர் முக்கியமாக மூவருடைய பாடல் பார்த்தா பரமேஸ்வரன் வர்ணனை பண்ணிட்டே இருப்பார். வேயுரு தோழி பங்கன் விடம் பாருங்க நீங்க, திருப்பி பரமேஸ்வரன் அதே தான். தலையில வந்து என்ன இருக்கு? ஜடை இருக்கு, சந்திரன் இருக்கு, பக்கத்துல அம்பாள் இருக்கா, அவர் வந்து உரி தோல் தரிச்சிருக்கார், அவரை நமஸ்காரம். 2வது பாட்டம் 3வது பாட்டம் என்ன சார் வேற ஒன்றும் விஷயமே இல்லையாங்க? வேற என்ன விஷயம் உனக்கு வேணும்? உன்னுடைய வேலை வந்து இந்த சாயுஜ்ய நிலையில அவரை அனுபவிச்சுட்டே இருக்கணும். வைஷ்ணவத்தில் அதை அனுபவிக்கிறதுன்னு சொல்வா. இந்த வந்து பரமேஸ்வரன் எப்படி வந்து பச்சை மாமலை போல் மேனின்னு அவரை நான் பார்க்கறது அரங்கமா நகருளானேன்னு இந்த சுவை போய் அந்த சுவை கிடைச்சாலும் எனக்கு வேண்டான்றார். அதே மாதிரி ஞானசம்பந்தம் இங்க நாவுக்கரசர் வந்து இந்த ஆடல் பெருமானை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்ன்றது அவருடைய அந்த பிரார்த்தனை. அடுத்து இருக்கக்கூடிய அது ஜம்முனா காட்டம், நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு திருவானைக்கால். அங்க கஷ்டன ஜகதாம் ஹேது கபரத கந்தலித குமுத ஜீவாத்து ஜெயதி ஞான மஹீந்து ஜன்ம மிருதி கிளாந்தி ஹர தயா பிந்து.
ஹர தயா பிந்து, பரமேஸ்வரனுடைய தயை இருக்கு இல்லையா, கருணை, அந்த கருணையினுடைய ஒரு சின்ன ஒரு திவிலையாக ஜம்புநாதர் விளங்குகிறார். பரமேஸ்வருடைய கருணை தான் ஜம்புநாதராக விளங்குகிறார்னு அப்படி ஜம்புநாதரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் இது. எப்படி இருக்கார்? ஜெகதாம் ஹேது, மொத்த உலகத்துக்கு தான் அவர் தான் காரணமானவர். கபரத கந்தலித குமுத ஜீவாத்து, அவருடைய சடை அங்கே என்ன இருக்கு? சந்திரன் இருக்கார். சந்திரனுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? குமுத ஜீவாத்து. குமுதம்னா அல்லிப்பூ. அல்லிப்பூக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சந்திரன். இப்படி ஒரு கவி சமயம் இருக்கு. சூரியனை பார்த்தா தாமரை மலரும், சந்திரனை பார்த்தா அல்லிப்பூக்கள்லாம் மலரும்னு ஒரு கவி சமயம். அப்போ குமுதம்னா அல்லிப்பூ, அல்லிப்பூக்கு ஜீவாத்து, டானிக்கு மாதிரி இருக்கக்கூடியவர் சந்திரன், குமுத ஜீவாத்து. அது பரமேஸ்வரனுடைய எங்கே இருக்கு? ஜடையில் இருக்கார். கபர்த கந்தலித குமுத, பரமேஸ்வரனுக்குன்னு இருக்கக்கூடிய சடைக்கு வந்து கபர்தகான்னு பேர், அதனால் அவருக்கு கபர்தின்னு பேர். அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் ஜெயதி ஞானம், ஞான ரூபமாக மஹீந்துஹு ஜன்ம மிருதி கிளாந்தி, திருப்பி திருப்பி இந்த பிறப்பு மரணம்ன்ற ஒரு சிரமம், அது வயசானதுக்கு அப்புறம் தான் தெரியும், சின்ன வயசில் அது தெரியாது. ஆனால் ஒரு 50-55 வயசானதுக்கு அப்புறம் தான் ஜன்மமும் மிருத்தியும் வந்து ஒரு சிரமன்றது அப்போ தான் தெரியும். அதை போக்கக்கூடியவர்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய முத்தா முத்தி தரவல்ல முகிழ்மென் முலையால் உமைப்பங்கா சித்தா சித்தித்திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழையனூர் மேயன்னு, அங்கே திருவாலங்காடுக்கு முன்னாடி பழையனூர்னு ஒரு ஊர் இருக்குது, அதான் ஆதி. பழையனூர் மேய அத்தா ஆலங்காடா அடியாருக்கு அடியேன், இதுதான் தாஸ்யம். வேற ஒன்றும் அடியேன் அடியேன் நினச்சிருந்தாலே போதும். இது ஒரு மார்க்கம். சுவாமி வந்து முக்தா, முக்தி, நித்திய முக்தர், முக்தி தரவல்ல முகுழ்மென் முலையால் உமை பங்கா. சுவாமி நமக்கு முக்தி கொடுக்கணும்னா நேரடியாக கொடுக்க மாட்டாராம், அம்பாள் வழியாக தான் கொடுப்பாராம். அம்பாள் வழியாக கொடுத்தா அனுக்கிரக சக்தின்னு பேர் அந்த சக்திக்கு. முக்தி தரவல்ல முகிழ்மெல் முலையால் உமை பங்கா, பங்கம், உமையை வந்து தன்னுடைய ஒரு பாகமாக கொண்டவர். சித்தா, எல்லா சித்துக்களும் சித்தா, சித்தர்னு முதல் சித்தர் பரமேஸ்வரன். சித்தி தர சித்தா சித்தித்திறங்காட்டும் சிவனே, சித்தி அஷ்டமா சித்திகளை நமக்கு காட்டக்கூடிய சிவபெருமான். தேவர் சிங்கமே, தேவசிங்கா, தேவர்களுக்கெல்லாம் தலையான. தேவர்கள்லாம் யார் தெரியுமா? முதல்ல சொன்ன இந்த ஸ்ருதி மார்க்கம் வேத நீரில் எத்தனை தேவர்கள்லாம் வர்ணனை, இந்திரன் சந்திரன் வருணன், எத்தனை தேவர்கள்லாம் அவர்களுக்கு தலையாயமாக திகழக்கூடியவர் பரமேஸ்வரன். தேவர் சிங்கமே பத்தா, பக்தர், பக்தர் பலர் போற்றும் பரமா, பல பக்தர்களுக்கு சோத்திரம் பண்ணக்கூடிய பரமர். அத்தா ஆலங்காடா உன் அடியாருக்கு அடியேன்னு அப்படி சொல்றார். அடுத்து சதாசிவ பிரம்மேந்திரனுடைய பாட்டோட இது முடியது. சதாசிவ பிரம்மேந்திரன் என்ன மார்க்கத்தை சார்ந்தவர்? முழுக்க முழுக்க நமக்கு தத்துவ மார்க்கத்தை, தார்சனிக மார்க்கத்தை சார்ந்தவர். அவதூதராக இருந்தார், அது நமக்கு தெரியும். இருந்தாலும் நடைமுறையில் நிறைய கிருதிகள் பண்ணியிருக்கார் சதாசிவ பிரம்மேந்திர. நாம் வந்து ஒரு நிலையை ஏன் இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது, இப்போ எத்தனையோ இத்தனை மடங்களை ஸ்தாபனம் பண்ண பெரியவாள்லாம் கீழே இறங்கி வந்து சகுணமாக இருக்கக்கூடிய மூர்த்திகளை வந்து நமக்கு பூஜை பண்ணுறது கற்றுத்தரான். ஏன் கற்றுத்தரான்? அந்த நிலையை அடைகிறதுக்கு நாளாகுன்றது நமக்கு தெரிவிக்கிறார். அதில் சதாசிவ பிரம்மேந்திர சிந்தா நாஸ்தி கில தேஷாம் சிந்தா நாஸ்தி கிலன்னு ஒரு கிருதி. சமதம கருணா சம்பூர்ணானா, உனக்கு கவலை இருக்காது. எப்போ கவலை இருக்காதுன்னா மனசு அடங்கணும், புலன்கள்லாம் அடங்கணும். மன அடக்கம்னு ஒன்று, புலனடக்கம்னு. புலனடக்கம் வந்துடும், மனசு அடங்காது சீக்கிரம். இவன் வந்து வெங்காயம் சாப்பிட மாட்டான், ரொம்ப நாள் ஆச்சு, 20 வருஷமாக எடுத்து, அதான் நாக்கை கட்டுப்படுத்தியாச்சு. ஜாஸ்தி செல்ஃபோன் பார்க்கறது இல்லை, கண்ணை கட்டுப்படுத்தியாச்சு. கெட்ட பாடல்கள்லாம் கேட்குறது எல்லாம் மனசு மட்டும் அடங்க மாட்டேங்குது சார். அவர் ரெண்டுமே அடங்கணும். சம தம, இந்த ரெண்டும் அடங்கியிருக்கும். யாரை பார்த்தாலும் கடிஞ்சு விடுவாங்க. கருணா, இந்த 3 சம்பூர்ணானா, இந்த 3 இருந்ததுன்னா, சமம் தமம் கருணா இருந்ததுன்னா அவங்களுக்கு உலகத்தில் சிந்தையே கிடையாது, கவலையே கிடையாது. இன்னொன்று ஒன்று சொல்கிறார், நல்லவர்களோட கூட்டு இருக்கணும் இல்லையா? தொண்டரோடு கூட்டு வந்தாயின்னு வருது இல்லையா? சாது சமாகம சங்கீர்ணானா காலத்திரைய ஜித கந்தர்ப்பானா, 3 காலங்களையும் வந்து ஆசையை துறந்தவர்கள், காமத்தை வென்றவர்கள். கண்டித்த சர்வேந்திரிய தர்ப்பானா, இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு திமிர் உண்டு. என்ன நீ அடக்கிறியா பார்க்கலாமா அப்படின்னு கண் என்ன பண்ணும், இப்படி எங்கேயாவது பார்க்கணும். என்ன நீ அடக்கிறியா பார்க்கலாமான்னு நாக்கு வந்து வெளியில் வரும். இப்படி அந்த இந்திரியங்களுடைய தர்ப்பம், அதனுடைய திமிரை வந்து அடக்கியவர்கள். கண்டித சர்வ இந்திரிய தர்ப்பானா பரமஹம்ச குரு பதச்சித்தானா. பரமஹம்சர்கள்னு என்ன தெரியுமா? சன்னியாசிகளை பலவிதமாக பிரிக்கிறான். குட்டீச்சகன்,
பகூதகன், ஹம்சன், பரமஹம்சன், இப்படிலாம் சன்னியாசிகளுக்கு பல வகைகள். அந்த பரமஹம்சன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அவர்களை அவர்களுடைய பாதார வந்தங்களை நினச்சுட்டே இருக்கணும். பிரம்மானந்த அமிர்த மத்தானா, பிரம்மானந்தத்தை தலைச்சுட்டு இருக்கணும். அப்படி தலைச்சு கூத்தாடக்கூடியவர்களாக யார் இருக்காளோ அவர்களுக்கு எந்த விதமான சிந்தா நாஸ்தின்னு யார் பாடுறார்? சதாசிவ பிரம்மேந்திரர் பாடுறார். இவர்கள் அனைவரும் நமக்கு குருநாதர்கள் தான். அவர்கள் காட்டக்கூடிய வழியில் நாம் செல்ல வேண்டும். மார்க்கங்கள் பலவாக இருந்தாலும் கூட ஒரு மார்க்கத்தை இன்னொரு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் நிந்திக்காமல் அது அவர்களுக்கு உடைய மார்க்கம், இது எனக்குடைய மார்க்கம் என்ற ஒரு தெளிவோடு கூட நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இவ்வாறு நடத்த வேண்டும் என்று அனுகிரகம் செய்திருக்கக்கூடிய ஸ்ருங்கேரி ஆச்சாரியர்களுக்கும், அவர்கள் முதல்ல இதை தமிழில் இதெல்லாம் சொல்லியிருக்கா, எனக்கு அவள் சொன்ன விஷயம் இது. முதல்ல கொஞ்சம் உபன்யாசம் மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த கிருதிகளை நாம் பண்ணணும்னு இந்த ஒரு பெரும் நோக்கத்தோடு நடைபெறக்கூடிய இதை நடத்தக்கூடிய அனைவர்களும் மனமார்ந்த நமஸ்காரங்களையும் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் மறுபடியும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நமஸ்காரம். நம பார்வதி பதயே ஹர ஹர மஹா